சரி ஒற்றா ஒற்றாங்கிறே கல்லூரி ஓட்டுனா ஊர்ல எவனுக்கு சாவறது ஆண்டி உனக்கு சாவறதப்பா பயப்படி அதை சொன்னியா வாயை பிடிக்க சொன்னாரு, வாயை பிடிச்சுக்கிட்டியா? போனால் மட்டும் சரி அவ்வளோ தவிடு தப்பு தவிர பேசுறா கோயிலுக்கு கூத்து வச்சிருக்காங்க. நம்ம வாயில கிளிய வர கொய்ய வர சுத்தமான வாய் நேர்மையான வாய் இந்த வம்பாலா சரி மட்டும் எங்கண்ணே சரி ஒட்டா ஒட்டான்னு சொன்னேன். அதான் ஒட்டு அதுக்கு ஆறாவது நீ மரியாதை வெளியே வரணுமா? ஆமா இங்க 6 ஓமனி குளிரப்ப இதா இது ஏற்கனவே 2 ஆபரேஷன் பண்ணிக்கிறது எப்பவுமே சரி கேட்கிற பொருள் திருப்பி கொடுக்கறது என்னுடைய பழக்கம். ஆமா ஐயா யாரு ஆமா தவக்கல பையன் ஆமாங்க ஐயா ஏழாதுங்க இந்த நேரத்துக்கு ஏழாது இதெல்லாம் குளிர் பனிக்கு ஏழாது சரி 5 மணி மேல டக்குனு ஏழும் பாரு ஐயா போனால் மட்டும் சரி ஏதோ ஒட்டான்னு சொன்னா ஒட்டி விட்டுறா கண்ணே. நீங்க ஒட்டத்துல பேமிச்சு தெரியும் அது அது போனா போகட்டும் வணக்கம் யாரா 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 கூடி பிறந்தமா கூட்டு பால் உடினா ஆமாங்க இந்த கை வாட்டு அப்படி அந்த பக்கம் காட்டு. அதனால சரி அங்காளி பையனா பங்காளி பையனா எந்த விதத்துல அண்ணானு கூப்பிடுற? ஓ அண்ணானு கூட பிடிக்காது அண்ணானு கூப்பிடுற அறவே பிடிக்காது. சரி வாங்க மச்சான் வணக்கம் மச்சான் சொல்றியே சரி உன் அக்கால எனக்கு கொடுத்துருக்கியா இல்ல ஏன் தவிர நீ கல்யாணம் பண்றியா? பிள்ளாடி பக்கர் ஓத்தா இந்தி கட்டமோ அதனால சரி எந்த உத்தரவுக்கு மச்சான் கூப்பிடுற? ஓ மச்சான் கூட பிடிக்காது அங்கே நின்னு பேசுறா அங்க நிக்கிறேன் இங்க வாங்க சரி இங்க நிக்கிறேன் நான் பைத்தியக்காரனா நான் என்ன ஞானியனா சொல்லலையா ஆமா அப்ரட்லி ஏய் மச்சான் கூப்பிடாத. ஓ அது பிடிக்காது பிடிக்காது. ஓ சித்து அப்பா வணக்கம் சொல்லாத. ஓ என்னங்க அதனால சரி சித்துமான கூப்பிடுறதுல சந்தைக்கு வந்து நாடு தரப்புறோம். ஓ இவங்களே சத்துக்கு அழைப்பாங்க சந்தை கிடைச்சா இல்லங்க சந்தேகமா ஆமா ஓ அப்படியே கூப்பிடக்கூடாது ஏய் ஆஹா இப்ப என்ன உலகம் நடந்து கொண்டிருக்கிறது? இதாங்க இதுதான் தமிழ் உலகம் அதுலடா என்ன எத்தனை ஆண்டு என்னன்னு ஒரு காலம் இருக்குல்ல. ஓ என்ன ஆண்டு 2025க்கும் 2026க்கும் நடுவுல நடக்குது 2025 தான்டா. அவன் தட்டு எடுத்து போறானுங்க 2025 சரி போட்டோம். இந்த 2025ல சரி ஏத்த மாதிரி போட்டு கூப்பிடுறான். அம்மாளி ஓயாளி நான் போவோம் உனக்கு பையனுக்கு ஏதோ அம்மா வச்சு பவர் இது மாதிரி பிரச்சனை இருக்கு போல. அதே நான் செக் பண்றேன் நீ பண்ணு எம்பிபிஎஸ் படிச்சிருக்கியா? ஏனா கோமாளி என்னாச்சுன்னு தெரியல. என்னாச்சுன்னு தெரியலையே. அடிச்சா பொசுக்குன்னு சாஞ்சான் செத்து போயிட்டானா இருக்குது. சரி பண்ணி பாரு. செக் பண்ணி பாக்குறேன்.
இது எங்க வைக்கணும்? டாக்டர் குழாயில படிச்சிருக்கிறியா? டாக்டர் போய் தெரியுது எங்க வைக்கணும்னு தெரியாது. ஏங்க, இது ஆகாது. பையன் செத்து போயிட்டு நினைச்சுக்குது. அதனால சரிதா? இப்படி வா தம்பி, வாடா அப்படி. என்ன தெரியுமா? என்ன? கோமாளி செத்துட்டான். செத்துட்டான். என்னதான் இருந்தாலும் என்ன பண்றது? கொண்டாடிட்டு வர தகவல்ல சொல்லணும். இருந்தாலும் கோமாளி செத்து போயிட்டான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு மச்சான் வேணும். உனக்கு மச்சான்? மச்சான். கோமாளிக்கு காடு இருக்கு, கரை இருக்கு, வீடு இருக்கு, பொண்டாட்டி இருக்கு. பொண்டாட்டிக்கு மேல கூத்தேவா வச்சுக்கலாம். இவனா? சரிதா? அதனால நீ உனக்கு என்ன வேணும்? எனக்கு மச்சான் வேணும். மச்சான். அதனால கோமாளி செத்துட்டான். கோமாளி பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். இல்ல இன்னும் எனக்கு மச்சான் தான் வேணும். ஒரு வகையில இருந்தாலும் அவன் முன்னாடி நீ வச்சுக்கிறேன்டா. கோமாளி பொண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். கோமாளி கூத்தேர நீ வச்சுக்க. என்னெல்லாம் கஷ்டப்பட்டு நான் ஒரு கூத்தியால செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். இல்ல என்ன? தப்பா சொல்லல அவனும். சரி. கோமாளி செத்து போயிட்டா. இல்ல கண்ணே, கோமாளி செத்து போயிட்டாங்க. பாவம் அவனுக்கு பங்காளி தானே வேணும். சரி, உன் பொண்டாட்டி வச்சு பாத்துக்கிட்டு தான் சொல்ல, தப்பா அவனுக்கு சொல்ல கிடையாது. நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்குமா, வேற என்ன பண்ண முடியும்? ஏய் ஐயா, இருந்தாலும் நான் மச்சானாச்சு இல்லையா? சரி. தங்கச்சி வாழ வேண்டி இருக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அவனுக்கு கட்டி வைக்கானு பார்த்தேன். சரி, அது போகட்டும். இந்த சபைக்கு நான் வரும்போது நான் யாரு, எனது பெயர் என்ன சொன்னால் தெரியும். சொல்லுங்கண்ணா. மட்டும் தெரியும். அப்ப நான் சொல்ல மாட்டேன் போ. சொல்றேன். சரி, கட்டி காரன் என்றும் ஆயில் பப்பு நின்னும். எங்களுக்கு ஆயில் வேண்டாம். ஏன்? எங்களுக்கு போண்டாவா சொல்றாளா? ராயல் பப்பு நின்னும். சரி, எடுத்து பண்ண கோமாளி. ஐயா, அப்படி இருந்தாலும் நீங்களும் யாரும் எதுக்கு வந்தீங்க? அண்ணா, சுருக்கமா சொல்லணும்னா சுருக்கலாம் மாட்டாதரா, செத்து போயிருவேன். ஏன்டா சுருக்கமா சாவறேன்? சுருக்கமா சொல்லணும்னா சரி, நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? யாரு? நாங்க தான் நாடகக்கார். அப்ப அது என்ன வாடகாரா? அதை கேட்டா அப்படி இல்லனா? சரி, நாடகக்கார் இல்ல. எப்படி என்றால் சரி, கவலையெல்லாம் போக்கும் கலை கூத்தாடி. சரி, அறிந்ததா? கவலையை போக்கக்கூடிய கலை கூத்தாடி. ஆமா. உங்களுக்கு என்ன நாடகம் தெரியும்? உனக்கு எப்பேற்பட்ட நாடகம் வேணும்? ஓ, எனக்கு என்ன நாடகம்? யாரும் பார்க்காத நாடகம். சரி, நீங்க ஆடுவீங்க. ஆமாண்ணா. பாடுவோம். பேசுவோம். யாரும் எப்படின்னா நாடகம்னா இன்ன வரைக்கும் சரி, இன்னமே சொல்றேன் தாய்மார்களே, தந்தைமார்களே, இந்த நாடகம் இன்ன வரைக்கும் நீங்களும் பார்த்திருக்க மாட்டீங்க, எங்குமே கேட்டு இருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட நாடகம். சரி அண்ணா, அப்பேற்பட்ட நாடகம் இன்னைக்கு ஆடுறோம். அது என்ன நாடகம்? என்ன நாடகம்னு சாம்பிளுக்கு வச்சு காட்டுறேன். ஏம்பூருக்கு போகணுமா? ஏம்பூர்லனா இங்கே நாடகம் ஆடி காட்டுறேன். ஓ, நீங்க ஆடி காட்டுறீங்க. பிடிச்சிருந்தா காலைல வெத்தலை பாக்க வை. சரி, எப்படி? வெத்தலை பாக்கு. ஆமா. நாடகம் எப்படி இருக்குன்னா எப்படி? யார்
யாரு காதலி கேட்காத நாடகம். சரி, எப்படி? யாருக்காவது கேட்காது. யாரு காதாலி கேட்காத கேட்காது. நாடகம். யாரும் ஆடாத நாடகம். நாடகம் அப்பேற்பட்ட நாடகம் இப்ப ஆடுறோம். ஆடுறா. நீ கூட வெத்தலை பாக்கு காமிட்டு தேட்டி விட போகும் பாரு. யாரும் நாடகம் ஆடாத நாடகம் ஆடுறோம். ஆமாண்ணா, இன்னைக்கு நாடகம் ஆடுறோம். எப்படி என்ன? மத்தளக்காரு, கொள்ளக்காரு, ஜாலராக்காரு, பொட்டிக்காரு, ஆணு வேஷம், பொண்ணு வேஷம் எல்லாமே யூத்துக்குள்ளே ஆடி காட்டுறோம். அந்த பொம்பளை ஒண்ணு வேஷம் பண்றது பொம்பளை. அது என்னடா? அதனால சரி. பாரு, மத்தளக்காரு இறங்குறாரு. சேம்பலுக்கு அண்ணன் தான் மத்தளக்காரு இந்த நாடகத்துல. இந்த நாடகத்துல நான் தான் வத்தாலக்காரரு. நீங்க மத்தளக்காரரு. வாங்க. இந்த மத்தளக்காரர் உட்காருங்க. நான் நியாயம்